வணக்கம். 1985 வருஷம் ஏப்ரல் மாசத்துல வந்த ஒரு படம். அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ். அந்த கிளைமாக்ஸ்ல ஒரு பாட்டு சேர்த்தா நல்லா இருக்குமேன்னு கடைசி கட்டத்துல முடிவு பண்ணி டக்குன்னு இளையராஜா சார்ட்ட டியூனை வாங்கி டக்குன்னு பாட்டெல்லாம் எழுத வச்சு உடனடியாக ஒரு இடத்துக்கு போய் கமல் சாரே டான்ஸ் மாஸ்டராக இருந்து டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணி அந்த பாட்டை அரை நாள்ல ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஷூட் பண்ணியே முடிச்சிட்டாங்க. அந்த பாட்டு தான் வானிலே தேனிலாடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா அப்படிங்கிற அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் தான் காக்கி சட்டை. சிவகார்த்திகேயன் காக்கி சட்டை அப்படிங்கிற டைட்டில் சமீபத்தில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருந்தாரு. இந்த காக்கி சட்டை அப்படிங்கிற திரைப்படம் சத்யா மூவிஸ் தயாரிக்க ராஜசேகர் டைரக்ஷன்ல கமல், அம்பிகா, மாதவி, சத்யராஜ் அப்படின்னு எல்லாருமே நடித்த படம் தான் காக்கி சட்டை. பொதுவா கமலுக்கு அப்படி ஒரு அப்பா கேரக்டர்ல அப்படி ஒரு நடிகர் நடித்திருக்க மாட்டாரு. இந்த படத்துல முதலாக கமலுக்கு அப்பாவாக கல்லாப்பட்டி சிங்காரம் சும்மா வெளுத்து வாங்கியிருப்பாரு. அதே போல கமலுக்கு கூடவே இருக்கிற ஒரு சின்ன பையன் அப்படின்ற கதாபாத்திரம் இருக்காது. இந்த படத்துல கமலுக்கு கூடவே இருக்கிற சின்ன பையனா தவக்கலை நடிச்சிருப்பாப்ல. அதே போல அன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட் டவுன் ஆகி விட்ட ஒய் விஜயா. ஆனா அந்த ஒய் விஜயா அந்த சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு அப்படிங்கிற பாட்டுக்கு கிளாமர் டான்ஸ்ல வெளுத்து வாங்கியிருப்பாங்க கமல் சாரோட சேர்ந்து ஒய் விஜயா. இப்படிலாம் இருக்கு. இதே போல அடிமை இதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த சத்யா மூவிஸோடைய காவல்காரன் படத்துல நினைத்தேன் வந்தாய் 100 வயது அந்த பாட்டுக்கு போடப்பட்ட செட்டு மாதிரியே அதே பிரமிடுகள் போல வைக்கப்பட்ட அந்த எகிப்து ஸ்டைல்ஸ் செட்டு இந்த படத்துலையும் போடப்பட்டிருக்கும். அம்பிகாவை கிளாமரா காமிச்சிருப்பாங்களோ இல்லையோ, கமலஹாசனே அந்த அளவுக்கு கிளாமரா காமிச்சிருப்பாங்க. ஆம்பளைங்களே ஆச்சரியப்பட்டு ஆன்னு புழக்கிற அளவுக்கு உண்டான அந்த காதல் இளவரசன். அப்பெல்லாம் அந்த கமலஹாசனும் அம்பிகாவும் சேர்ந்து பாடுகிற பட்டு கண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசை துள்ளும் அப்படிங்கிற அந்த பாடலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, அப்பாவும் சரி கமலஹாசனும் சரி போலீஸ்ல தான் வேலை செய்யணும், போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தோட வெறியோட வேட்கையோட அதுக்காக அத்தனை பிரயத்தனங்களும் பட்டுவிட்டு முயற்சிகள் பண்ணிட்டு பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் கமலஹாசன். அந்த கமலஹாசன் எப்படியாவது போலீஸா ஆயிரணும் அப்படின்னு கோயிலா போய் சாமி கும்பிட்டு ஆசையா எஸ்பி ட்ரெஸ்ஸு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து போட்டு அழகு பார்க்குற காதலி தான் அம்பிகா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருக்கு போலீஸ் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு போகுது. அப்படி கிடைக்கிற அந்த தருணத்தில் ஏற்படுகிற ஒரு விஷயம் என்ன? அதற்கு பிறகு அவர் சத்யராஜ் ராஜீவ் இருக்கிற அந்த கொள்ளை கும்பல் இவருக்கு தெரிய வருது. இப்படி ஒரு சூழ்நிலையில இவர் போலீஸ் அதிகாரியாகிட்ட பேசி அந்த இன்டர்வியூல கலந்துக்க முடியாத விரக்தியில இருக்கிற அந்த விஷயத்தை சொல்லி இது பண்ண, இதற்கு பிறகு எம்ஜிஆர் படங்களில் வர மாதிரி இந்த படம் ஒரு எம்ஜிஆர் படமாக இது இருக்கும். கிட்டத்தட்ட ஏன் எம்ஜிஆர் படம்னு தான் சொல்லணும். அதாவது கொள்ளை கும்பலோடு ஒரு ரவுடிசத்தோட ஒரு கொள்ளை கூட்டக்காரர்களில் ஒருவராக கமல் அங்கே போய் சேர்ந்துருவார். சத்யராஜ் கிட்ட போய் சேர்ந்துருவார். ஆனால் கமல் ரவுடி கிடையாது, கமல் கெட்டவன் கிடையாது, கமல் கொள்ளைக்காரன் கிடையாது, கமல் ஒரு போலீஸ். இது மாதிரி எத்தனையோ எம்ஜிஆர் படங்களை நாம பார்த்திருப்போம், எத்தனையோ சிவாஜி படங்களை நாம பார்த்திருப்போம். 80ஸ்ல இது மாதிரி வந்த எத்தனையோ ரஜினி படங்கள் இருக்கு, எத்தனையோ கமலஹாசன் படங்கள் இருக்கு. சினிமாவில் இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவின் பெயர் எம்ஜிஆர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுடைய பெயர் ஹீரோ ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுடைய பெயர் வெற்றி ஃபார்முலா. ஸோ எல்லாருக்கும் கமல் கெட்டவன் ஆயிட்டாரு, கமல் போலீஸ் ஆக முடியலன்ற விரக்தியில கொள்ள கும்பலோட சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இன்ஃபேக்ட் அம்பியாவுக்கும் அது தெரிஞ்சு அம்பியா ரொம்ப வருத்தம் ஆயிடுவாங்க. ஆனா சத்யராஜ் கூட நெருக்கமாகி சத்யராஜ் கிட்ட நல்லவன்னு பேர் எடுத்து, நல்லவன்னா கெட்டவன்ல நல்லவன் அப்படிங்கிற மாதிரி விஸ்வாசி அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் எடுத்து நடிகர் ராஜீவ் பற்றின விஷயங்களையும்
சத்யராஜிட்ட போட்டு கொடுத்து சத்யராஜையும் ராஜீவையும் பிரித்தாளுகிற சூழ்ச்சியிலலாம் ஈடுபட்டு இப்படி ஒரு கதாபாத்திரங்கள் இருக்கும். அங்க மாதவியினுடைய கேரக்டர் அங்க இருக்கும். அங்க மாதவியை கமல் சந்தித்து கமல் வந்து அங்க இருக்கிற குசும்பா குறும்பா மாதவி கூட சீட் பண்ணி விளையாடுவாரு. ஒரு கட்டத்துல மாதவி அங்க ஏன் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து ராஜீவை பழிவாங்கணும், ராஜீவ் என்ன ஏமாத்திட்டான், அவனை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்ல, இதற்கு பிறகு நானும் அப்படி பழிவாங்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற விஷயத்த கமல் அங்கே சொல்ல, அது எல்லோருக்கும் தெரிந்துவிட கிட்டத்தட்ட இதற்கு அடுத்தாப்புல கமலா சத்யராஜா அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்து கிளைமேக்ஸில் வழக்கம் போல ஹீரோ ஜெயிப்பார், வில்லன் மாட்டுவார் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த படம். இந்த படத்தினுடைய காமெடி மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. காமெடி மட்டுமில்ல, பாடல்கள் பேசப்பட்டன. அதே போல பாடல்கள் மட்டுமில்ல, பூப்போட்ட தாவணி போதையில் ஆடுது அப்படிங்கிற அந்த பாட்டு, சிங்காரி சரக்கு மாதிரியான பாட்டு, அதே போல ஒரு மெலோடியில வந்த ஒரு டூயட் சாங்கு கண்மணியே பேசு அப்படிங்கிற அந்த பாட்டெல்லாம் அன்னைக்கு பயங்கர ஹிட். அதாவது அந்த பாட்டினுடைய ஆரம்பத்தில் அப்படி அம்பியாவுடைய தோள்கிட்ட கமல் கை வரும்போது கிளாப்ஸ் வந்துடும், இந்த பாட்டு அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு அந்த பாட்டு ஹிட். அதே போலதான் இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ்ல கமல் சத்யராஜ் கிட்ட மாட்டிக்கக்கூடிய ஒரு சீனு. அந்த சீனுக்கு அடுத்த சீனாகவே கமல் மாட்டிக்கிறாருன்னு வச்சா நல்லா இருக்காது. அந்த இடத்துல ஒரு பிரேக் பண்ணி ஒரு சாங் வச்சா நல்லா இருக்கும்னு கடைசியில முடிவு பண்றாங்க. உடனடியா இளையராஜா சார்ட்ட போய் மெட்டி கேட்கறாங்க, பாட்டு எழுதி வாங்குறாங்க. உடனே அந்த பாட்டை படமாக்குறாங்க. யாருமே இல்லாம ஒரு 5-6 பேர் மட்டுமே போய் அந்த பாட்டை ஷூட் பண்றாங்க. அந்த பாட்டுக்கு உண்டான டான்ஸ் மூமெண்ட்டை கமலஹாசனே பண்ணாரு. கமலும் அம்பியாவும் சேர்ந்து அந்த டான்ஸ் ஆடின அந்த பாட்டு, வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா அப்படிங்கிற அந்த பாட்டு முடியும் போது கரெக்டா அந்த வில்லன் கோஷ்டி வந்து நிற்பாங்க, கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்வாங்க. உடனே போவார். இது மாதிரிதான் இதுலயும் இருக்கும். எங்க குடியிருந்த கோயில் திரைப்படத்துல கூட எம்ஜிஆர் வந்து தப்பிச்சு ஓடி வருவாரு. அதுக்கப்புறமா ஒரு பாட்டு ஒண்ணு, குங்கும பொட்டின் மங்களம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல எம்ஜிஆரை பிடிச்சி வருவா மாதிரி அப்படி ஒரு சீன் இருக்கும். இது மாதிரி அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக, அந்த இடத்துக்கு ஒரு கேப் கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு பாட்டை சொருகிறது வழக்கம் தான். இந்த படத்துல சத்யா மூவிஸ் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் தயாரித்த இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. 200 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய சாதனை. மதுரையிலெல்லாம் பெரிய கலெக்ஷன் இந்த படம். திருச்சியிலே அப்படிதான் பெரிய கலெக்ஷன் ஆகினா. காக்கி சட்டை, கமல் சாருடைய அந்த பழைய ஹேர் ஸ்டைலு, அந்த ஹேர் ஸ்டைலில் தான், அந்த மீசையில தான் மகாநதி படத்தில் பல வருடங்களுக்கு பிறகு வருவார், அந்த கும்பகோணம் சீவல் கம்பெனியில இருக்கும்போது. இந்த படத்தினுடைய கமலுடைய ஹேர் ஸ்டைலு அது. இதே போல் சத்யராஜ் சார் ஒரு டயலாகை பேச, அந்த சத்யராஜ் சார்கிட்ட கமல் வந்து இப்படி பேசுங்க அப்படின்னு சத்யராஜ் சார்கிட்ட சொல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சொல்லி கொடுத்தபடி சத்யராஜ் சார் அந்த வசனத்தை பேசினாரு. அதுதான் தகடு தகடு அப்படிங்கிறது. அந்த தகடு தான் இந்த படத்தையே வேற ஒரு லைனுக்கு தூக்கிட்டு போச்சு. இந்த தகடு தான் சத்யராஜ் சாரையும் வேற எங்கேயோ கொண்டு போச்சு. இந்த படம் சத்யா மூவிஸ்க்கு ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. ஆர்.எம். வீரப்பன் அவர்களுடைய திரை வாழ்க்கையில, சத்யா மூவிஸினுடைய திரைப்பயணத்துல இந்த படம் ஒரு மறக்க முடியாத சூப்பர் டூப்பர் ஹிட் படமா அமைஞ்சது. ராஜசேகருக்கும் கமலுக்கும் ஒரு நல்ல நட்பு பரிச்சயம் அப்படின்ட்டுலாம் வர ஆரம்பிச்சது. விக்ரம், கமலுடைய பழைய விக்ரம் படத்தை வந்து இயக்குகிற வாய்ப்பு ராஜசேகருக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல ரஜினி எடுத்த மாவீரன் படத்தையும் வந்து ராஜசேகர் சார் தான் டைரக்ட் பண்ணாரு. இப்படிலாம் அமைஞ்ச இந்த ராஜசேகருக்கும் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. கமல் சார் அம்பிகா ஜோடி வெற்றி கூட்டணி அப்படின்னு இதுலயும் பேசப்பட்டது. அதே போலதான் இந்த படத்துல சத்யராஜனுடைய நடிப்பு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. இதனுடைய நீட்சியாகத்தான் சத்யராஜ் அந்த இதுல சுகீர்தராஜ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல விக்ரம் படத்துல நடிச்சிருப்பாரு. அதை அடுத்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிற திரைப்படத்துல சத்யராஜ் அவர்களை நாயகனாக வைத்து ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக கமல்ஹாசன் படத்தை தயாரித்தார். ஆனால் கமல் அந்த படத்தில் நடிக்கல. அநேகமா கமல் சாருடைய திரை வாழ்க்கையில கமல் ஒரு படத்தை தயாரித்து அந்த படத்துல வேற ஒரு நடிகர் ஹீரோவா நடித்து அந்த படத்துல கமலே வராதது அப்படின்னு பார்த்தா அந்த படம்
கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. மலையாளத்தில் ஆவனாழி அப்படின்னு வந்து வெற்றி அடைந்த அந்த படத்தை தான் தமிழில் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு எடுத்தார் கமல்ஹாசன். அந்த படத்தில் சத்யராஜ் சார் பல்ராம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு. கமல் அந்த படத்தில் நடிச்சிருக்கப்பட்டார். ஆக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் கமல் இல்லாத ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ யார் முதல்ல அப்படின்னு பார்த்தாக்கா அதுதான். அதுக்கப்புறம் இப்போ விக்ரம் வரைக்கும் சிவகார்த்திகேயன் வரைக்கும் அந்த இது இப்போ வந்துட்டு காக்கி சட்டை திரைப்படம் 1985 கமலுடைய காக்கி சட்டை ரிலீஸ் ஆகுது. அதே போல் ரஜினியினுடைய நான் சிகப்பு மனிதன் ரிலீஸ் ஆகுது. நான் சிகப்பு மனிதனும் சில்வர் ஜூப்ளி படமாக அமையுது. காக்கி சட்டையும் சில்வர் ஜூப்ளி படமாக அமையுது. காக்கி சட்டை அப்படிங்கிறது ரிப்பீட்டட் ஆடியன்ஸ், அதனாலையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக அமைஞ்சிருந்ததுனாலையும் அந்த படம் இன்னும் வெகுவாக கவரப்பட்டது, வெகுவாக பேசப்பட்டது. வணக்கம்.